எல்லாருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படையான கெடுதிகள் மற்றும் குழப்பங்களின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு பெறவும், நோய் நீங்க, விரோதிகளை வெற்றி பெற ஓதும் சூறாக்கள். நாம் இந்த சூறாக்களை ஓதுவதற்கு முன் 3 முறை ஸலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. முதலாவதாக சூரத்துல் ஃபாத்தியாவை 3 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஐத்துல் குர்சி 3 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக சூரத்துல் இக்லாஸ் 3 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக சூரத்துல் ஃபலக் 3 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக சூரத்துன் நாஸ் 3 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் ஓதி முடித்த பின் தன் மீது ஊதி கொள்ளவும். ஓத தெரியாதவர்களுக்கு மற்றவர்கள் ஓதி ஊதலாம். மேலும் தண்ணீரில் ஊதி குடிக்க கொடுக்கலாம். இவ்வாறு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் ஓதவும். அல்லது காலை 11 முறையும் மாலை 11 முறையும் ஓதி வரலாம். இந்த முறையில் நாம் இந்த சூறாக்களை ஓதி வந்தால் அனைத்து தீங்கிலிருந்தும் நாம் பாதுகாப்பு பெறலாம். நோய் நீங்க சூரா ஃபாத்தியாவை 11 முறை ஓதி தண்ணீரில் ஊதி குடிக்கலாம். மற்றவர்களுக்கும் நாம் கொடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரோதிகளை வெற்றி கொள்ள சூரத்துல் ஃபாத்தியாவில் உள்ள ஆயத் மாலிக்கி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று போரில் விரோதிகளை வெற்றி கொள்ள இந்த ஆயத்தை அதிகமாக ஓதி வந்தார்கள். ஆகவே நாமும் விரோதிகளை வெற்றி கொள்ள இந்த ஆயத்தை அதிகமாக ஓதி வர வேண்டும். அல்லாஹ் நமக்காக வானம் பூமி எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்து நம் பாதுகாப்புக்காக திருமறை குர்ஆனையும் வழங்கியுள்ளான். அதிலுள்ள ஆயத்துகள் சூறாக்கள் படித்தாலே நாம் அனைத்தும் பாதுகாப்பு பெறலாம். ஆகவே நாம் முழு குர்ஆனையும் ஓதி வருவது மிகவும் சிறந்தது. ஐவேளை தொழுதுவிட்டு நாம் குர்ஆனையும் ஓதி அதிகமாக திக்ர்களும் செய்து வர வேண்டும். இரவு தூங்குவதற்கு முன்னும் இந்த சூறாக்களை நாம் ஓதி வந்தால் சைத்தான் இடத்திலிருந்தும் விஷ ஜந்துகளிடத்திலிருந்தும் பாதுகாப்பு பெறலாம். நம் அனைத்து துன்பமும் நீங்கும்.